ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ரேஷ்மா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது கார் ஷோரூமில் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு போயிட்டதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்கலாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இவங்கள வந்து விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபேரில் இருந்துட்டு அவங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்ச உடனே விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருடம் தனிமையில் இருந்த இவங்க இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாமே கம்பல் பண்ணுறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. திருமணமானவராக இருந்தாலும் ஓகே. ஆனால் குழந்தை இல்லாதவராக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம் தான். ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும். அதாவது ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து மாதம் ஒரு 25,000 சேலரி வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கி வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 15,000 நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரேகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. மணமகளின் எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும். அதாவது ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் ஓகேங்க. அதில் ஒரு கடை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருக்கணும். ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும். ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்க ஒரு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வந்து இவங்கள விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டோடையே போய் சேர்ந்துட்டதாகவும், அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனையாகி விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வேறொரு பெண்ணையே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.